வணக்கம், என் பேர் ஜெயராம். இந்த மெட்ராஸ் படத்தில் கார்த்திக்கு அப்பாவாக நடிச்சிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. ரெண்டாவது முதல் முறையாக ஸ்டாருக்கும் அப்பா ஒரு கதாபாத்திரத்தை எனக்கு தேர்வு செய்து இதில் என்னை நடிக்க வச்ச இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள். என்னுடைய அன்பு தோழர். அவருக்கு படம் எடுக்கிறதுல ஒரு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தாகம் இருக்கிறது இந்த படத்தில் நான் பார்த்தேன். அற்புதமாக எடுத்திருக்காரு. வழக்கமான கதை மாதிரி இல்லாமல் ரொம்ப சீரியஸாக, ரொம்ப யதார்த்தமாக ஸ்லம்மில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கு ஒரு அருமையான ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. தப்பான ஆட்கள் மத்தியில் மாட்டிக்கிட்டு நம்ம ஒருத்தரும் வெட்டி சாகிறதெல்லாம் நல்ல விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குது. கல்வின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு இடது சிந்தனையோடு சொல்லியிருக்காரு. உண்மையில் ரஞ்சித் இந்த ஒரு படத்தின் மூலமாக என்னோடய பார்வையில் ரொம்ப கௌரவமான, அற்புதமான ஒரு தரமான இயக்குனர்ன்றது இந்த படத்தின் மூலம் நிரூபிச்சிருக்காரு. உண்மையிலே ரஞ்சித்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்களோட பெரிய சந்தோஷம். எனக்கு படம் ரொம்ப ட்ரெமெண்டஸாக ஓடிட்டுருக்கு. எல்லா தேட்டர்லேயும் நல்ல வரவேற்பு. எந்த தேட்டரில் போனாலும் என்னை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதுவே பெரிய விஷயம் எனக்கு. நான்லாம் சினிமாக்குள்ளே இத்தனை வருஷம் இருந்திருக்கேன். இது வேலை பார்த்துருக்கோம், ஆக்டிங் கிளாஸ் நடத்திருக்கோம். நிறைய மக்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த படம் என்னை வேறு லெவலில் கொண்டு போயிருக்கு. இதில் மெட்ராஸில் பெருமாள்னு ஒரு ரோல் பண்ணியிருப்பேன். இந்த ரோல் அதுக்கு ஆப்டாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் சாவறதுக்கு கைத்தட்டுறதுக்கு முதல் சினிமா நம்ம மக்களாக தான் இருப்பாங்க. இன்டர்வல் பிளாக்ல செத்தவொடனே எல்லாம் கைத்தட்டி செத்துட்டான் அப்படின்னாங்க. அப்போவே பெரிய ஹிட் அது. ஒரு வில்லனை எப்போ சாவடிக்க சொல்ல கைத்தட்டுது ஆடியன்ஸ், அப்போ அந்த கேரக்டர் அதுக்குள்ளே போச்சுன்னு அர்த்தம். அதுவே பெரிய வாழ்த்துக்கள். இதுக்கு முழுக்க காரணம் ரஞ்சித் தம்பியா மட்டுமே, டைரக்டர் ஆகிய ரஞ்சித் மட்டுமே இதுக்கு முழுக்க எல்லாம். அந்த படம் இந்த அளவுக்கு பேசப்பட்டதுக்கு தம்பி மட்டுமே. அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டீம், அந்த சூப்பர் டீம், அந்த யூனிட்டி எங்கேருந்து கிடைக்கும் தெரியாது. இதில் ஒர்க் பண்ண எல்லா மக்களுமே எங்கேயுமே ஈகோ கிடையாது. எல்லாமே அழகாக வேலை பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்த்தோம். இந்த படத்துக்கு முழுக்க காரணமாகிய மக்களாகிய நீங்களும் ஒரு பெரிய காரணம். ஸ்டூடியோகிற நிறுவனத்தாருக்கு பெரிய நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த கதையை அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கதை ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் கூட நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். இந்த கதையை எப்படி ஒத்துப்பாங்கன்னு தெரியல, ஆனால் நம்ம இதெல்லாம் நம்ம பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ அந்த கதையை நான் பிரபு சார்கிட்ட கொடுத்தேன். அப்புறம் ஞான சார்கிட்ட சொன்னேன். எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சில ஆர்டிஸ்ட்கிட்ட நாங்கள் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் கடைசியாக பிரபு சார் கார்த்தி சார்கிட்ட கொடுத்தாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு, படிச்சுட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டார். அந்த கேள்வி ரொம்ப சூப்பரானது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரியான ஸ்கிரிப்டில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கிறப்போ ஒரு நல்ல பெரிய ரீச் கிடைக்கும். நம்ம சொல்கிற பிரச்சனையை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. நான் யோசிச்சு தான் நான் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டும் சரி, கூட அந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ், முரளி சார், ராமலிங்க சார், எடிட்டர், இந்த மாதிரி எல்லாருமே இப்போ மாஸ்டர், அன்பர், இவங்க எல்லாருமே செம்ம சூப்பரான ஒரு ஒர்க் எனக்காக கொடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கான பெரிய சக்ஸஸ் நிச்சயம் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா மக்களுக்கு பிடிக்கிற ஒரு தரமான படம் எடுக்கணும் அப்படின்ற ஐடியா மட்டும்தான் எனக்கு. அது எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஒவ்வொரு படம் எடுக்கிறதுக்கு இல்லை, கலெக்ஷன் நல்ல விஷயம் எல்லாம் நடக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அது நடத்திருக்கு அப்படின்றதுதான் ஒரு விஷயம். படத்தில் நடித்த நடிகர்கள் ரொம்ப முக்கியமான சொன்னேன். ஏன்னா அவங்க நான் அவங்ககிட்ட கேட்ட ஒரே கேள்விதான், அந்த விஷயம் படத்தில் நடிகர்னு நான் கேட்டேன் அவங்ககிட்ட. அது எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் யாருக்கும் நடிப்பை சொல்லி தரல. நான் இப்படி நடிக்கணும், இப்படி பேசணும்னு கூட நான் சொல்லி தரல. நான் அவங்ககிட்ட இது ஒரு ஆர்டிஸ்டான ஒரு ஸ்பேஸ் இங்கே இருக்குது, நீங்கள் நடிகர்கள் அப்படின்ற மாதிரி தான் பசங்கிட்ட நான் சொல்லுவேன். அவங்ககிட்ட சொல்கிறப்போ நீங்கள் தான் இந்த கதாபாத்திரத்தை உணர்ந்து நீங்கள் தான் பண்ணணும்னு நான் சொன்னேன். அதுக்கான வெற்றி எனக்கு கிடைச்சிருக்கு. நிறைய பேர் எழுதுறப்போ ஒரு லைஃபாக தான் அனுபவிக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு லைஃப்னு நினச்சி தான் நாங்கள் வைப்போம். படம் பார்க்குறவங்க ஒரு 2 மணி நேரம்னா அந்த லைஃப்குள்ளே இருந்துட்டு இந்த வாழ்க்கையை உணர்ந்துட்டு தான் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சோம். அந்த விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு, கிடைச்சிருக்கு. அதனால் அந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும், அப்புறம் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரஞ்சித் சார், ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய விஷயம். அட்டகத்திலேயே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இருந்துச்சு. இது என்ன, இந்த படம் எப்படி ரிலீஸ் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க ஏதுன்ட்டு. பட் பார்த்த முதல் நாளே அந்த படத்தை கண்டிப்பாக நாம தான் பண்ணுறோம், நம்ம பேனரில் வெளிப்படம்னு பண்ணால் 2 ஹீரோஸ் இல்லாமல் வெளியே பண்ணுற முதல் படமாக இந்த படம் தான் இருக்கணுங்கிற ஒரு ஆசையை தூண்டின படம் அட்டகத்தி. ஏன்னா அதுக்கு முன்னாடி எத்தனையோ படம் ரிவ்யூ போய் பார்த்துருக்கோம். பட் பார்த்தோம், பாராட்டி இருக்கோம், நல்லா ஓடுன்னு சொல்லியிருக்கோம். நிறைய படங்கள் நல்லா ஓடி இருக்கு.
பட் பண்ணணும், கண்டிப்பாக நாம் ரிலீஸ் பண்ணணும்னு எந்த படமும் தூண்டுதல் கொடுத்ததில்லை. அந்த தூண்டுதல் வந்து அட்டகத்தி தான் கொடுத்துச்சு. ஸோ அந்த முதல் பிரமிப்பிலிருந்து இன்னைக்கு மெட்ராஸுடைய ரிசல்ட் வரைக்கும் ஒவ்வொரு இடமும் ரஞ்சித் சார் பிரமிப்பு கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த மூமெண்ட் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை அவருக்காக கொடுக்குதோ இல்லையோ, எனக்கு வந்து இந்த சக்ஸஸ்லேயே ரொம்ப சந்தோஷம் வந்து ரஞ்சித் சாருடைய வெற்றிங்கிறது முதல் கண்ணு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ப்ளஸ் சந்தோஷ் நாராயணன் இவரும் அட்டகத்தியில் ஸ்டார்ட் பண்ணது அவருடைய முதல் படம். அவ்வளோ சந்தோஷமான ட்ராவல், அவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்தாச்சு. இதுக்கு நடுவில் குக்கு வந்திருக்கு, சூரியகாந்த் வந்திருக்கு, பீஸா வந்திருக்கு. ஸோ அவருடைய வளர்ச்சி வந்து அட்டகத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி. இன்னைக்கு ரஹ்மான் சார் பாராட்டுறாரு, ப்ளஸ் இருக்கிற அத்தனை ஃபேன் பேஸ் அவருக்கு கிரியேட் ஆகிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பெரிய ஃபாலோவிங் இருக்கு சந்தோஷ் நாராயணனுக்கு. ப்ளஸ் அவருடைய உழைப்பு இந்த படத்துக்காக மிகப்பெரிய உழைப்பு. பாடல்கள் ஆகட்டும், நான்மி சாங்காக இருக்கட்டும், ஆகாலம் சாங்காக இருக்கட்டும், ப்ளஸ் காகித கப்பலாக இருக்கட்டும், இந்த டோட்டல் சாங்ஸும் சரி, படத்தோட ரீரெக்கார்டிங்கும் சரி, அவ்வளோ டைம் எடுத்துட்டு அவ்வளோ சிறப்புடன் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் அவர் இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் வெளிநாட்டில் இருக்கும்போது அவரால் வர முடியல. இந்த நேரத்தில் அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் கேமராமேன் முரளி சார், அந்தால ராஜேஷின்னு தெலுங்கு படம் பண்ண கேமராமேன். ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு, அது ரெண்டாவது படம் இது மெட்ராஸ். ஸோ கடின உழைப்பாளி. நேரில் பார்த்துட்டு எனக்கு பெரிய நம்பிக்கை வரல. ரஞ்சித் சார் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு இருந்தாரு, இல்லை சார் அவர் பின்னாரு, ஏன்னா அவர் பேசுறதே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக பேசுவார். நம்மளுக்கு படமே அதே ஸ்பீடில் தான் எடுப்பாரோ அப்படின்னு ஒரு படம் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் டேவே சொன்னாங்க, அவர் இல்லாமல் முரளி சார் இல்லாமல் இந்த ஏரியாக்குள்ள நம்ம போய் எடுத்திருக்கிறது, வேற கேமராமேனை வச்சு படம் பண்ணியிருக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். ஏன்னா அவ்வளோ அட்ஜஸ்டபுளாக, அவ்வளோ ஸ்பீடு, குவாலிட்டி எல்லாமே வந்து பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே நடக்கிற கதை இது. அந்த கதை வந்து லைட்டாக ஒரு கேமரா சைடு வந்து ரெப்பிட்டேட்டிவாக இருந்துச்சுன்னா, ஒரே சிவரை வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 80 தடவை படத்தில் காட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு டைமும் அந்த சிவரை வந்து ஒவ்வொரு மூடில் நம்மளுக்கு தெரியும். அது வந்து முரளி சாரோடைய கடின உழைப்பு. ஏன்னா ஒரு சீனில் பார்க்குறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த சீனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த சிவரோட தோற்றம் வந்து ஒவ்வொரு மாதிரி தெரியும். ஸோ அவருடைய உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. இந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் சாருக்கும். என்னுடைய வாழ்க்கை தான் இந்த படம். ஞானவேல் ராஜா சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட துவக்கத்துலேருந்து நான் இருக்கிறேன். நிறைய நேரங்கள் என்னை வந்து கூப்பிடுவாங்க. நான் வந்து மக்களுக்கு போய் இந்த சப்ஜெக்ட் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே. ஆகையில் ரஞ்சித் அண்ணன் மற்றும் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன் சார் எல்லாம் கூப்பிட்றப்போ ஒரு நாள் கூட நான் தவறுனது கிடையாது. ஒரு நாள் நான் தவறுனா கூட அங்கே ஆல்டர்னேட்டிவாக யாருன்னா ஒரு ஆளை, சப்போர்ட்டிவான ஆளை நிற்க வைப்பேன். அதுபோல் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு சின்ன சின்ன உதவிகள் தான் நான் செய்தேன். அட்டகத்தி திரைப்படம் வெற்றி படமாக்கிய ஸ்டுடியோ கிரீன் இந்த படம் வந்து செகண்ட் டைம் ஹிட் கொடுத்துட்டாங்க. ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சாருக்கும், பிரபு சாருக்கும் மற்றும் பிரகாஷ் சாருக்கும், மற்றும் இப்போ புதுசாக ஒரு கம்பெனி, அது அவங்க கம்பெனி தான் நினைக்கிறேன், ட்ரீம் ஃபேக்ட்ரி, அந்த கம்பெனிக்கு இந்த நேரத்தில் என்ன நன்றி. நான் மெட்ராஸ் படத்தில் அன்புன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சாரோட ஒரு முக்கியமான ஃப்ரெண்டாக. இந்த கேரக்டர் கொடுத்த ரஞ்சித் சாருக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அது வந்து என்ன மாதிரி ஒரு நியூ கமரை நம்பி என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னாங்க, நீ வேணான்னு சொன்னேன்டா நான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி என் கேரக்டரும் சரி, ஜானி கேரக்டரும் சரி, எங்கள் மேலே நம்பிக்கை வச்ச ஒரே ஆள் ரஞ்சித் சார் தான். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். இந்த மெட்ராஸ் படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக எனக்கு இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ரஞ்சித் சாருக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் கார்த்தி சாரோட பயங்கர ஃபேன். நான் பருத்து வீரன்லேருந்தே பயங்கர ஃபேன். அவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது என்னால் நம்பவே முடியல. அவர் கூட இருக்கிற சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. ஐயோ எப்படி இருப்பாருன்னு தெரியலையே ஷார்ட்டில் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப கூலாக அவரோட நான் நிறைய டேக்ஸ் வாங்கினா கூட நீ கலக்கு சித்தப்பு அப்படின்னு அவரோட பருத்தி வீரன் ஸ்டைல்லே சொல்லுவார். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.